ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்த சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரியும் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்மோடு வராதும் இடம் கொடாமல் ஜெபாலயத்தினுடைய வீட்டிற்கு வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்பலை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்றார். இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வீரு என்கிற ஒரு ஜெபாலய தலைவன் இயேசுவை கூப்பிடுகிறான். தன் மகள் வியாதியாய் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். நீ வந்து ஜெபம் பண்ணா சுகமாயிருவா என்று சொல்லி வரும்பொழுது தாமதமாகிறது. இயேசு வருகிறேன் என்று சொல்லி போகிற வழியிலே இன்னொரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெறுகிறாள். அதில் கொஞ்சம் பேசிக் கொண்டிருக்கும் போது நேரமானதினாலே ஜெபாலய தலைவன் வீட்டிலிருந்து வந்தவர்கள் மகள் மரித்து போய்விட்டாள், இனி போதகரை வீட்டிற்கு கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்தான்னு சொல்லும் பொழுது அந்த ஜெபாலய தலைவன் எவ்வீருக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும். முடிஞ்சு போச்சு, இனி என்ன இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ மனிதருடைய பார்வை ஆண்டோடைய பார்வை ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்முடைய வார்த்தைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. விசுவாசம் ஒன்று பார்க்கும்போது ஃபுல்லா பாசிட்டிவிட்டி, எல்லாமே எதிர்மறையா பார்க்காது, நேர்மறையா பார்க்கும். எப்படின்னா இல்லாததை கூட இருக்கிறதாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு விசுவாசம் காரியங்களை செய்யும். ஆண்டவர் தான் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு. மற்றவர்கள் பார்வைக்கு ஒருவேளை உண்மையாகவே மரித்து போனாலும் நான் உன் மகளை மரித்ததா பார்க்கவில்லை, உயிரோடு இருக்கிறவளாய் பார்க்கிறேன் தான் சொல்லி அனுப்புகிறார். வீட்டிற்கு போகிறார், உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். இன்னைக்கு அநேக காரியங்களை மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கை குறித்தோ, நம்முடைய தேவைகளை குறித்தோ, வேலையை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ எதிர்மறையாய் பேசும்போது அப்படியே நம்பி சோர்ந்து போய்விடுகிறோம். அதை உடனே பிரதிபலிக்கிறோம். எங்குமே இந்த நெகட்டிவிட்டி, அதாவது அவிசுவாசமான காரியங்கள், பொய்யான காரியங்கள், அந்த தோல்வியான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் உடனே வேகமாவே செய்யும். ஆனால் விசுவாசத்திற்குரிய காரியங்களை யாரும் ஈஸியா ஏற்றுக்கொள்ள யோசிப்பாங்க. அதனால இன்னைக்கு நெகட்டிவிட்டியை ரொம்ப உடனே நம்பி அதன்படி தான் காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் அதை எடுத்து போட சொல்றாரு, நமக்குள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். ஒரு அருமையான ஒரு சிறு பையன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறான். படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆசிரியர் ஒரு கடிதத்தை கொடுத்து, உன்னுடைய வீட்டுல உள்ளவங்க பெற்றோர்கிட்ட தான் கொடுக்கணும்பா, வேற யார்கிட்டையும் கொடுக்க கூடாது அந்த பையன் கொடுத்து விடுறாங்க. பையன் அந்த கடிதத்தை கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்கும்போது அதை படிச்சு பார்த்தோம்னா அம்மாவுடைய கண்கள்ல கண்ணீர் வருகுது. பையன் அவளோட என்ன எங்க மிஸ் எழுதியிருக்கிறாங்க, அதை கொஞ்சம் படிச்சு காமிங்கம்மான்னு சொல்லும் போது அந்த தாய் என்ன அதை படிச்சு காமிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்துட்டு உடனே அந்த கடிதத்தை வாசித்து, உங்க மகனுடைய பிரமாதமான அறிவுக்கு எங்க பள்ளியில அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் இல்ல, அதனால உங்க மகனுக்கு நீங்களே கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்கப்பா. உங்க ஸ்கூல்ல உன் திறமைக்கு ஈக்குவலான டீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த டீச்சர் எழுதியிருக்காங்க, அதனால நான் தான் நீ கற்றுக் கொடுக்க போறேன். அதுதான் அப்படியா மம்மின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், வீட்டிலே அந்த தாய் நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுத்து தன்னால் முடிஞ்சதை கற்றுக் கொடுத்து ட்ரெயின் பண்றாங்க. பல ஆண்டுகள் கழித்த உடனே அந்த தாயும் மரித்து போயிருந்தாங்க. அந்த பையன் பெரிய ஆளாயிருந்தான், சிறந்த விஞ்ஞானிங்கிற ஒரு பட்டத்தை பெற்றுக்கொண்டு ஆராய்ச்சி கூடங்களை வச்சு நடத்திட்டு இருக்கிறான். ஒரு நாள் வீட்டை கிளீன் பண்ணலாம்னு சொல்லும் போது தன்னுடைய ஸ்கூல் டீச்சர் சின்ன வயசுல இருக்கும்போது கொடுத்த லெட்டர் அங்க இருக்குது. அம்மா கொடுத்து விட்டாங்க, நம்ம அதை எடுத்து படிச்சு பார்க்கலாம்னு படிச்சுட்டு தூக்கி போடலான்னு பார்த்தா அதுல எழுதப்பட்டிருந்த காரியம் என்ன இருந்ததுன்னா, உங்கள் மகன் மன வளர்ச்சியில் குறைவுபடுவதால் தயவு செய்து எங்கள் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம், உங்கள் மகனால் எங்கள் பள்ளியினுடைய தரம் இறங்கிவிடும், அதனால வீட்டிலே அவனுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு அதுல எழுதியிருக்குது. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த நெகட்டிவிட்டி, இந்த குறைவு அந்த பையனுக்கு சொல்லலாம். மாறாக, நீ திறமையானவன்பா, உன்னை கற்றுக் கொடுக்க அங்க யாருமே இல்ல, அதனால வீட்டுல இருந்து படிக்க சொல்லியிருக்காங்கன்னு அப்படியே மாத்தி அழகா இது பண்றாங்க பாருங்க. ஒருவேளை அந்த ஆசிரியர் எழுதி கொடுத்த அந்த கடிதத்தின்படி அந்த பிள்ளைக்கு வாசித்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளை எதிர்காலமே ஒண்ணு இல்லாம போயிருக்கும். வாசித்த உடனே அந்த விஞ்ஞானிக்கு கண்ணீர் வருது. கண்ணீர் வந்து அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, மன வளர்ச்சி கொஞ்சிய தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிற என்ன விஞ்ஞானியா என்னை மாற்றினது என் தாயினுடைய அந்த பாசிட்டிவிட்டி, அந்த நம்பிக்கையான வார்த்தைகளும் விசுவாசம் என்று அவர் சொல்றாரு. பாருங்க, அந்த இடத்துல அந்த தாய் நம்பிக்கை இழந்து போய் என் பிள்ளை அவ்வளவுதான், படிச்சுக்கிடாது, எதிர்காலம் நீ அவ்வளவுதான், இப்படி போய் ஒரு குழந்தைய பிறந்துருச்சுன்னு சொல்லி கவலைப்படவே இல்லை. இன்னைக்கு நாம் சூழ்நிலைகளை, நம்முடைய பிள்ளைகளை, எதிர்காலங்களை, மற்ற நம்முடைய சரீரத்தின் காரியங்களை எப்படி பார்க்கிறோம் அதன்படிதான். இல்ல இது நல்லா இருக்கும், சூழ்நிலை மாறும், ஆண்டவர் நடத்துவாரு, எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, எனக்கு எதிர்காலம் உண்டு, பாசிட்டிவா பார்த்து அறிக்கை பண்ணி ஆண்டவர் நோக்கி பாருங்க, அப்படியே மாறும். நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்வாரு. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாள் நம்முடைய சமூகத்துல நாங்க வந்து அநேக நேரம் எங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிருதுப்பா, பார்வையில குறைவுபட்டு இருக்கிறோம்.
இல்லாதது எது குறைவு இருக்கோ அதை தான் பார்த்து அதை அப்படியே பெருசா பேசுறோம். எங்க போனாலும் அப்படியே கட்டுப்படுத்த முடியாம பிள்ளை தப்பு பண்ணாலும் நீ இப்படி இருக்க போய் தான் அப்படி இருக்கிறா, இதனாலதான் அப்படி சொல்லி உடனே நாங்கள் அப்படியே வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து கொப்பளித்து விடுகிறதப்பா. அப்படி அல்ல, எல்லாவற்றிலும் உம்முடைய பார்வை, உம்முடைய சிந்தை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய செயல்பாடு எங்களுக்குள்ள இன்னைக்கு உண்டாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரோட இதுவரை நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தாங்கன்னா, குறைவாவே பேசிட்டு இருந்தாங்கன்னா, குறைவுகளை பேசிட்டு இருந்தாங்கன்னா, மரணத்தை குறிச்சே பேசிட்டு இருந்தாங்கன்னா, பலவீனத்தை குறிச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னா, இன்றைய தினத்துல அது மாறட்டும் அப்பா. பலனை குறிச்சு பேசட்டும், நன்மை குறிச்சு பேசட்டும், ஆசீர்வாதத்தை குறிச்சு பேசட்டும், ஜீவனை குறித்து பேசட்டும்ப்பா. அது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. அப்படி கிருபை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், சூழ்நிலை மாறுவதற்காக ஸ்தோத்திரம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய எல்லா நெகட்டிவிட்டிய தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவா விசுவாசத்தோடு பேசுவோம். நிச்சயமாகவே அதனுடைய பிரதிபலன் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.